திருச்சியில் 14 வயது சிறுமியின் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக கைதானவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்கில் கைதான மாரி செல்வனுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விவரங்கள். வணக்கம். திருச்சி காந்தி மார்க்கெட் கல்மந்தை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிரா என்கிற ஆதி தமிழன் என்கிற திருநங்கை. இது இவருடைய நண்பரான சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாரி செல்வன் என்பவர் நேற்றைய தினம் பார்ப்பதற்காக வந்துள்ளார். அப்போது அவருடைய தங்கை 14 வயது சிறுமியை அழைத்துக் கொண்டு காரில் சிறிது தூரம் சென்று விட்டு மீண்டும் கல்மந்தை பகுதியிலேயே இறக்கி விட்டு சென்றுள்ளார். அப்போது அந்த சிறுமி தெளிவில்லாமல் மிகுந்த போதையில் இருந்தது போன்று கீழே விழுந்து கிடந்தார். உடனடியாக அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக அந்த கார் ஓட்டுநரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தையும் ஒப்படைத்தனர். இந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் கொடுத்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில அந்த மாரி செல்வன் என்பவர் மீது போக்சோ வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து வந்திருக்கிறார். மேலும் தற்போது அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கால் மற்றும் கை எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த சிறுமிக்கு ஏதேனும் பாலியல் வன்கொடுமை ஏதும் செய்யப்பட்டிருக்கிறாரா, இந்த ஓட்டுநர் மட்டும்தான் இந்த செயலில் ஈடுபட்டாரா, இல்ல வேறு யாருக்கும் இந்த தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவமானது திருச்சியில் வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.